சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் என்றென்றும் இறங்கிக் கொண்டே இருக்கட்டுமாக. ஆமாம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியார்களே, அல்லாஹ் தஆலா பொறுமையோடு வாழக்கூடிய ஜனங்களை நேசிக்கின்றான். சகிப்புத்தன்மையோடு வாழக்கூடிய மக்களை அவன் மனதார நேசிக்கிறான் என்று பல குர்ஆனிலே நாம் தெள்ள தெளிவாக பார்க்க முடிகின்றது. பொறுமைக்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் என்று நாம் சிந்தனை செய்து பார்க்கும் பொழுது, பொறுமை கடலிலும் பெரியது என்பதாக பழமொழி சொல்லப்படுகின்றது. அந்த அளவுக்கு பொறுமை என்பது யாருக்குமே லேசில் வராது. ஒரு அடி அடித்தால் தாங்கிக் கொள்வார், 2 அடி அடித்தால் திருப்பி 4 அடி கொடுப்பார். பொறுமை இருக்க முடியாது. கஷ்டம் வந்தால், பல வேலைகள் வந்தால் மற்றவரிடம் எரிந்து விழுவார். பொறுமையாக இருக்க முடியாது. தன்னுடைய கோபத்தையும் ஆதங்கத்தையும் தனக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய இயலாமையாக இருக்கக்கூடிய மனைவியோ மக்களோ அண்ணனோ தங்கச்சியோ அவரிடம் காட்டுவது அல்லது நண்பரிடம் காட்டுவது. நேற்று இருந்தவன் ஏன் இன்றைக்கு இப்படி பொறுமை இல்லாமல் பேசுகின்றான் என்று சொல்லும் அளவுக்கு அவருடைய பொறுமை எல்லை மீறி விடுகிறது. கவுலும் மஅரூஃபுன், கனிவான சொல்லும், மக்ஃபிரத்துன் கைரன் மின் ஸதகத்தின் யத்பஉஹா, அதன் வல்லாஹு கனியுன் ஹலீம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினார். கனிவான சொல்லும், விரும்பாத விஷயங்களை மன்னித்து விடுவதும், நமக்கு ஒரு செய்திகள் கிடைத்தால் உடனே மன்னித்து விடுவது. நமக்கு விரும்பாத செயல்தான், நமக்கு இடைஞ்சல் செய்துவிட்டான், இன்னல்கள் செய்துவிட்டான், அட்டுழியம் புரிந்துவிட்டான், அதை மன்னித்து விடுவது. ஹைர் எந்த அளவுக்கு சிறப்பானது என்று தெரியுமா? மின் ஸதகத்தின் யத்பஉஹா, அதன் வல்லாஹு கனியுன் ஹலீம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினார். தான் செய்யக்கூடிய தானம் தர்மத்தை விட பொறுமையாக இருப்பது சிறப்பானது என்று அல்லாஹ் தஆலா விளக்கம் காட்டுகின்றார். அந்த அளவுக்கு தன்னிறை உள்ள சகிப்புத்தன்மை உள்ள வல்லவன் கூறி காட்டுகின்றான். அவன் சகிப்புத்தன்மை உள்ளவன், பொறுமையாளன் அவன்தான். அப்பேற்பட்டவன் இறைவனாய் இருக்கின்றான். இந்த ஆயத்திலே சொல்லி காட்டும் பொழுது, இறைவனே பொறுமையாக இருக்கும் பொழுது மனிதர்களாகிய நாம் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். ஒரு பொய் சொல்லிவிட்டால் அடுத்த தண்டனை அல்லாஹ் பொறுமையாக இருக்க மாட்டான். உடனே தண்டனைன்னா என்ன ஆகும்? இந்த உலகம் என்ன ஆகும்? தொழுகை செல்லவில்லை என்றால் உடனுக்குடன் அல்லாஹ்வுடைய பொறுமை இல்லாமல் தண்டனை இறங்கிக் கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் தஆலாவிடம் தன்னுடைய பொறுமை எடுத்து விட்டான் என்றால், இறைவனுக்குரிய அந்த பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அல்லாஹ் எடுத்து விட்டான் என்றால் நம்முடைய நிலைமையை யோசித்து பார்ப்போம். நாம் செய்கின்ற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு அடி விழும். நாம் செய்கின்ற ஒவ்வொரு அனாச்சாரத்துக்கும் ஒவ்வொரு அடி விழும். நாம் செய்கின்ற ஒவ்வொரு இடைஞ்சல்களுக்கும், ஏமாற்றக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும், புறம் போல் எல்லாவற்றிற்கும் உடனுக்குடனேயாக தண்டனை இறங்கிக் கொண்டே இருக்கும். மாறாக அல்லாஹ் என்ன விதித்து விட்டான்? நான் பொறுமையாளன் என்ற ஒன்றை அவனுக்குள்ளே விதித்து விட்டான். ஆகவே நாம் பிழைத்துக் கொண்டே இருக்கின்றோம். எதுவரை? நாம் மன்னிப்பு கேட்கின்ற வரை, நாம் மரணமாகின்ற வரை, மரணத்துக்கு முன்னால் மன்னிப்பு கேட்கின்ற வரை அவருடைய பொறுமை நீண்டு கொண்டே இருக்கின்றது. நேற்று செய்த தண்டனைக்கு கொஞ்சம் பொறுத்திருப்ப, நாளைக்கு தண்டனை கொடுப்போம் கூட அவன் செய்ததில்லை. எதுவரை பார்க்கின்றான்? நாம் மரணத்துக்கு முன்னால் மக்ஃபிரத்து கிடைக்கின்றதா என்று அவன் பார்த்து கொண்டிருக்கின்றான். அதுவரையும் மனிதன் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கிறான். மரணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், மரணம் வரும்போது பார்த்துக்கலாமே என்று சொன்னால், மரணம் எப்பொழுது வரும் என்று நமக்கே தெரியாது. இன்று வருமா, அடுத்த நொடி வருமா, பேசித்துக் கொண்டே இருக்கின்ற நேரத்தில் வருமா என்பது யாருக்குமே தெரியாது. தொழுது கொண்டிருக்கின்ற பொழுதே சஜதா விழுந்து கொண்ட எத்தனையோ பேர்கள் மாண்டு விட்டார்கள். சமீபத்திலே நாகப்பட்டினத்திலிருந்து வந்த 49 வயசு வாலிபர் ஹார்ட் அட்டாக்கில் அப்படியே இந்த சீட்டிலே உட்கார்ந்து இறந்து விட்டார் என்று செய்தி பார்க்கின்றோம். சொல்ல முடியாது எப்பொழுது மரணம் வரும் என்பதை நமக்கு கண்காணிக்க முடியாது.
அப்போ எப்போ தயாராக இருக்கணும்? மன்னிப்பு கேட்க நாம் முன்னோடியாக இருக்க வேண்டும். யா அல்லாஹ், அடுத்த நொடி நான் என்ன ஆகுது, என்னுடைய மரணத்தை எடுத்து விட்டார், இன்றே நான் மன்னிப்பு கேட்கணும். அதுக்காக வேண்டிதான் அல்லாஹ் சொல்லி காட்டினான், நீங்கள் பொறுமை என்ற ஆயிரத்தை எடுத்துக்கொண்டால் பாவங்கள் குறைந்து விடும் அல்லவா, சகிப்புத்தன்மையோடு வாழ்ந்துவிட்டால் பாவங்கள் குறைந்து விடும் அல்லவா என்று அல்லாஹ் தஆலா நம்மை கேட்கின்றான். சகிப்புத்தன்மை இல்லை என்றால் உயர்வான இடத்தை அடைந்துவிட முடியாது, உன்னதமான இடத்தை நோக்கி சென்றுவிட முடியாது. குடும்பத்தில் சகிப்புத்தன்மை பிரச்சனை உருவாக்கும். மனைவியோடு சகிப்புத்தன்மை இல்லை என்றால் பிரிவு உண்டாக்கும். கணவனோடு சகிப்புத்தன்மை இல்லை என்றால் விலகல் ஏற்படும். இப்படியா தந்தை தாயுடன் சரியான சகிப்புத்தன்மை இல்லை என்றால் பிரச்சனை உருவாகும். அண்ணன் தம்பிக்குள் சகிப்புத்தன்மை இல்லை என்றால் பிரச்சனை உருவாகும். ஆக எல்லா இடத்திலையும் பிரச்சனை உருவாகாமல் இருப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்த அருமையான அற்புதமான ஆயுதம் தான் சகிப்புத்தன்மை என்ற பொறுமை. ஏனென்றால் தனக்கு பிடிக்காத விஷயங்கள் ஏராளமாக நடக்கலாம். அதுக்கு நான் சகித்து போகணுமா? போனா நல்ல. அவன் இந்த மாதிரி செஞ்சிட்டான்பா, அவனை சொல்லி திருத்துங்க, அதுக்காண்டி போட்டு சண்டைக்கு போகாதீர்கள். அவனை கூப்பிட்டு அழகான வார்த்தைகளை சொல்லி ஹதீஸ் குர்ஆன் ஆயத்து எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்ற நல்ல விஷயங்களை சொல்லி பண்படுத்துங்கள். அவர் மனதை புண்படுத்தாதீர்கள். அந்த புண்படுத்திவிட்டால் உங்கள் மனதிலேயே சகிப்புத்தன்மை இல்லை என்று அர்த்தமாயிடும். அவரை பண்படுத்திவிட்டால் நீங்கள் பொறுமைசாலியாக இருக்கின்றீர்கள் என்பதாக அர்த்தம் விளங்குகின்றது. இவர்களுக்கெல்லாம் நாம் தலை சாய்க்கணுமா? இவர் ஒன்று சொல்லுவார், நம்ம அதெல்லாம் கேட்கணுமா? சகிப்புத்தன்மை இல்லாத வார்த்தை. அவர் சொல்ல என்ன கேட்போமே, என்ன சொல்றாருன்னு கேட்போம். அவர் சொல்ற தப்பு இருந்தா திருத்துவோம். நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லாது. சிறு பையனாக இருந்தாலும் சரி, நம்மோட வயசு கூட இருந்தாலும் சரி, அவர் சொல்லில் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கலாம், அவர் மூலமா அல்லாஹ் தெளிவுபடுத்தக்கூடிய விஷயங்களா இருக்கலாம். என்னத்தை சொல்லிட போற அவர் தட்டாருங்க. அதையும் யோசித்து காருங்கள். சகிப்புத்தன்மை இல்லாதவர்கள் யார் என்று தெரியுமா? சுயநலக்காரர்கள், தன்னை பெரியதாக நினைப்பவர்கள், தனக்குத்தான் எல்லாம் அடங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் சுயநலக்காரர்கள். இந்த சகிப்புத்தன்மை கோட்பாட்டுக்குள் வராதவர்கள், வரமாட்டார்கள். அவர் சகிப்புத்தன்மையாக என்ன பொறுமை, எனக்கு தான் அடங்கி போகும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் இவர்கள். ஆனால் தான் குடும்பத்தில் பிரிவு ஏற்பட்டது, மகிழ்ச்சி இல்லாமல் போய்விட்டது. தனி குடித்தனம் போய்விட்டார்கள், சகிப்புத்தன்மை இல்லாமல் போய்விட்டது. தாயோடு தந்தையோடு உறவில்லாமல் போய்விட்டது, சகிப்புத்தன்மை இல்லாமல் ஆகிவிட்டது. பெரியவர்கள் சொல் கேளாமல் ஆகிவிட்டார்கள், சகிப்புத்தன்மை இல்லாமல் போய்விட்டது. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று சொன்னார்கள், சகிப்புத்தன்மை இல்லாமல் போய்விட்டது. கோடியே கொட்டினாலும் கூடி வாழக்கூடிய நன்மை கிடைக்காமல் போய்விட்டது என்று விளங்காதவர்கள் சகிப்புத்தன்மை இல்லாதவர்கள் என்று நாம் தெல்ல தெளிவாக புரிய முடியும். சகிப்புத்தன்மையை இல்லாதவர்கள் இருந்தால் அல்லது சகிப்புத்தன்மை இருந்தால் எவ்வளவு பெரிய வளர்ச்சி ஏற்படுகின்றன, ஒரு சமுதாயம் வளர்ச்சியாகின்றது. எத்தனை கட்சிகள், எத்தனை பிரிவுகள், இதெல்லாம் ஏன் காரணம்? ஒவ்வொருக்குள் சகிப்புத்தன்மை இல்லை. உன் கொள்கை எனக்கு எதிர்ப்பா, நான் பிரிஞ்சு போறேன். இவன் கொள்கை எனக்கு பிடிக்காது, நான் புரிஞ்சு போறேன். இப்படியாக பிரிந்து 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 குர்ஆனுக்கு சாட்சி சொன்னவர்கள், குர்ஆன் இருக்குதா என்று சாட்சி சொன்னவர்கள் எல்லாம் குர்ஆன் சொல்லை கேட்காதவர்கள். கேட்கல. பொறுமையாக சகிப்புத்தன்மையோடு வாழுங்கள், ஒற்றுமையாக வாழுங்கள் என்று குர்ஆன் சொன்ன போதனைகள் இவர் காதில் ஏறவில்லை. ஆனால் இவர் எதை எடுப்பார்கள்? குர்ஆனிலே ஆதாரத்தை எடுப்பார்கள். பொறுமையாக இருங்கள், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. சகிப்புத்தன்மையோடு இருங்கள், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஒற்றுமையாக வாழுங்கள், அதெல்லாம் இதுதான் குர்ஆன்ல என்னப்பா இருக்கு, ஹதீஸ்ல இருக்குல்லப்பா, அதுதான் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் இப்படிலாம் பிரிஞ்சு பிரிஞ்சு போவோம். ஆக சமுதாய வளர்ச்சி இல்லாமல் போவதும் வளர்ச்சியாக இருப்பதும் சகிப்புத்தன்மையோடு வாழ்வது. ஒரு குடும்பத்தின் வளர்ச்சி, ஒரு நிர்வாகத்தின் வளர்ச்சி, ஒரு பொருளாதாரத்தின் வளர்ச்சி, ஒரு வியாபாரத்தின் வளர்ச்சி, ஒரு விவசாயத்தின் வளர்ச்சி, ஒரு தொழிலின் வளர்ச்சி, ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை நாட்டு
நாட்டு மக்களிடம் சகிப்புத்தன்மை இருப்பதுதான் என்று நல்ல தெளிவாக புரிய முடிகின்றது. இதெல்லாம் இல்லாமல் போனதுக்கு காரணம் என்ன? ஒற்றுமை இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றுமையோடு வாழுங்கள் என்று சொன்னார்களே, அந்த ஒற்றுமை நம்மோடு இல்லை. அதிலே பல சிரமங்கள் இருக்கும், அதுக்கு தக்கன ஒரு நன்மைகள் பெறும் என்று சொல்லி காட்டினார்களே, அந்த சிரமம் நாங்கள் தாங்க முடியாது. அந்த நன்மை எங்களுக்கு தேவையில்லை. எங்களால் சகிப்புத்தன்மையோடு வாழ முடியாது. இப்படி மக்கள்கள் மாறக்கூடிய மனநிலையை மாறிவிட்டார்கள். மக்களுடன் கலந்துறவாடி அவர்கள் மூலம் ஏற்படும் கஷ்ட நஷ்டங்கள், நோயினை, சிரமங்களை அனுபவிக்க வேண்டும், சகித்துக் கொள்ள வேண்டும் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். இப்படி மக்களோடு கலக்காமல், அவரோடு இணங்காமல், கஷ்ட திட்டங்களை அனுபவிக்காமல், ஏற்படும் சிரமத்தை ஏற்காமல் வாழும் மனிதர்களை விட அப்படி சிறந்த வாழ்ந்தார்களே, எல்லா கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் சிரமங்களையும் இன்னல்களையும் ஏற்கொண்டு வாழ்ந்தார்களே, அவர்கள்தான் மேன்மையானவர்கள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். திருமதியிலே இப்னு மாஜா ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸாக இருக்கின்றது. ஆகவே தான் 1995 ஆண்டு ஐநா சபையிலே ஒரு சட்டம் போடுகின்றார்கள். 16/11/1965 அன்று சகிப்புத்தன்மை தினம் கொண்டாடுவோம் என்று, மக்களுக்கு சகிப்புத்தன்மையை ஊட்டுவோம் என்று ஐநா சபையே அந்த நாளை தேர்ந்தெடுக்கின்றது. 16ஆம் தேதி 11ஆம் மாதம் 1995 ஆரம்பிக்கப்பட்ட இந்த சட்டம். சகிப்புத்தன்மை இல்லாமல் ஒரு நாடோடு ஒரு நாடு ஒற்றுமையாக இருக்க முடியாது. ஒரு மாநிலத்தோடு மாநிலம் ஒற்றுமையாக இருக்க முடியாது. தண்ணி தானா கொடுக்க மாட்டான். சகிப்புத்தன்மை இல்லை. எந்த ஒற்றுமையும் எதிர்பார்க்க முடியாதாகவே இந்த மக்களிடம் சகிப்புத்தன்மை ஊட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஐநா போட்ட சட்டம் அன்றைக்கு இன்றிருந்து இன்று வரையும் அனுசரிக்கப்படுகின்றார்கள். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி காட்டினார். பொறுத்தார் பூமி ஆள்வார் என்று சொல்வார்களே, பொறுமை கடலிலும் பெரியது என்று சொல்வார்கள். பொறுமை பூமியை விட ஆழமானது என்று சொல்வார்கள். வலிமை உடையவரை விட பொறுமை உடையவர் மேலானவர் என்று சொல்வார்கள். திருவள்ளுவர் கூட அழகானபடி சொல்லி காட்டுவார். ஒருத்தார் ஒரு நாளை இன்பம், பொறுத்தாருக்கு ஒன்றுந்தும் துணையும் புகழ் என்று சொல்லி காட்டு. ஒரு ஆள் திட்டாருன்னா ஓங்கி அடிச்சார், அன்னைக்கு தான் அவருக்கு மகிழ்ச்சி. ஒரு நாள் தான் மகிழ்ச்சி. மன்னிச்சு விட்டுட்டாருன்னா வாழ்நாளுக்குள்ளா அப்பா அன்னைக்கு அவருக்கு சண்டை போட்டோம்பா, ஒரு வார்த்தை சொல்லலை, அன்பான வார்த்தையை சொல்லி செஞ்சுட்டே போயிட்டார். வாழ்நாளுக்குள்ள நினச்சிட்டு இருப்பார், அவர் போன்றுட்டு இருப்பார். வாழ்நாள் முழுவதும் புகழாக இருப்பார் என்று திருவள்ளுவர் கூட நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார். மற்றொரு விஷயமாக நாம் எடுத்துக்காட்டும்போது, துன்பம், கவலை, துக்கம் இதெல்லாம் நம்ம உடம்பை தாங்கி, எங்கள் குடும்பத்தை தாங்கி இருக்கு. நாங்கள் தான் பொறுமையாக இருக்க முடியுமா? இவ்வளோ துக்கங்கள் இருக்கு, இவ்வளோ சிரமங்கள் இருக்கு. நான் பொறுமையாக இருந்தால் காசு பணம் வந்துடுமாப்பா? நிச்சயமா வரும். அல்லாஹ் கொடுப்பான். பொறுமையாளருடன் அல்லாஹ் உதவியுடன் இருக்கின்றான் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, பொறுத்தார் பூமி ஆள்வார் என்ற பழமொழி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையின் பழமொழியாகத்தான் நாம் புகழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பொறுத்தார் பூமி ஆள்வார். பொறுமையாக இருந்தால் போதும், கிடைக்கிறதெல்லாம் கிடைச்சிடும் என்று அர்த்தம். அத்தஹூரு ஷத்ருல் ஈமான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தூய்மை இறை நம்பிக்கையின் பாதியாக இருக்கின்றது. வல்ஹம்துலில்லாஹ் தம்லஉல் மீசான். அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை மீசான், நன்மை தீமையை நிறுக்கக்கூடிய தராசை அதிகப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் தம்லஆனி அவ் தம்லஉல் மா பைன ஸமாவாதி வல் அர்த். வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலே எவ்வளவு தூரமோ அவ்வளவு நன்மையை நிரப்பக்கூடிய வார்த்தையாக இருக்கின்றது. வஸ்ஸலாத்து நூர், தொழுகை வழிகாட்டும் ஒளியாக இருக்கின்றது. சதக்கா புர்ஹான், தான தர்மம் நமக்கு நன்மை செய்தவர் என்று சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. சபூருதியா, சகிப்புத்தன்மை வழிகாட்டும் வெளிச்சமாக இருக்கின்றது என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். வழிகாட்டும் வெளிச்சம் பொறுமையாக இருப்பது என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். என்றால் எந்த அளவுக்கு நாம் இந்த பொறுமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் வலியுறுத்தி பார்க்க வேண்டும்.
ஒரு அடியார் இறைவனை அடைய வேண்டும், இறைவனை நான் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு மகானிடம் செல்கின்றார்கள். நான் இறைவனை நேசிக்க வேண்டும், ஆக என்ன செய்யணும்? சரி, என்னுடைய சீடனா இது, உனக்கு நிறைய விஷயம் கற்றுக்கிறேன். நீ முதல்ல என்ன செய்யணும், ஒரு நோன்பு வச்சுக்கிட்டு உள்ளத்தை தூய்மைப்படுத்து. நோன்பு வைத்து உள்ளத்தை தூய்மைப்படுத்து, உடலை தூய்மைப்படுத்தி ஆற்றில் போய் குளிச்சுட்டு வா. அவர் நோன்பு வச்சுட்டு ஆற்றில் குளிக்க போகிறார். வர வழியில் ஒரு மனிதர் குப்பையை தூக்கி அவர் தலையில் போட்டுறார். ஒரு பொறுமை, நான் நோன்பு வச்சுட்டு குளிச்சுட்டு வர, என் மேலே குப்பையாக போட்டேன்னு போய் பலான்னு ஒரு அறை வந்து சேகனாக கேட்குறாங்க, என்ன பண்ணணும்? இந்த மாதிரி பொறுமையாக இருக்கலாம்லப்பா, நீ இன்னும் 3 நாட்கள், திரும்ப 3 நாட்கள் நோன்பு வை. 3 நாட்கள் நோன்பு வைக்கிறாரு. குளிச்சுட்டு வரும்போது குப்பையை போட்டுறார். அப்பவும் கடுமையாக திட்டி அடிச்சு போட்டார். நான் சொன்னேன்ல பொறுமையாக இருந்து, திரும்ப உனக்கு பொறுமை வராதா? எப்படி நீ இறைவனை அடைவாய்? பொறுமை தான் இருந்தால் தானே இறைவனை அடைய முடியும். 3ஆம் நாள் திரும்ப 3 நாள் நோன்பு வச்சு நீ குளிச்சுட்டு வா, உள்ளத்தை தூய்மைப்படுத்திட்டு உடலை தூய்மைப்படுத்திட்டு வா செய்கிறார். ஆனால் 3ஆவது தடவை வெறும் கூடையை வச்சு அப்படி ஆக்ஷன் காட்டுறார். கொட்டுற மாதிரி, குப்பையை கொட்டுற மாதிரி கொட்டுறார். குப்பை விடலை. உடனே சிரிச்சுட்டே, நீ குப்பையே கொட்டினாலும் கோவப்பட்டுக்க மாட்டேன், ஏன்னா என் உள்ளத்திலே சகிப்புத்தன்மை வந்துவிட்டது, பொறுமை வந்துவிட்டது. ஆகவே நீ என்ன செய்தாலும் பொறுமையாக இருக்கும், நான் அல்லாஹ்விடம் முறையிட்டு விடுவேன் என்று அந்த மனிதர் சொன்ன உடனே, இன்றிலிருந்து எனக்கு சீடனாகிவிட்டாய் என்று சேகனா அவர்கள் அரவணைத்துக் கொண்டார்கள் என்றால், அப்படிப்பட்டவர்கள் தான் கத அஃப்லஹ மன் ஸக்காஹா என்று அல்லாஹ் தஆலா சொல்லி, ஆத்மாவை பரிசுத்தமாக்கியவர் தினமாக வெற்றி அடைந்து விட்டார். வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, ஆத்மாவை பாவத்தில் மூழ்கடித்து விட்டவர் பால்படுத்தி விட்டார். அதாவது ஆத்மாவை சிதைத்து விட்டவர், தன்னுடைய ஆத்மாவை பாவத்தால் சிதைத்து விட்டவர் தோல்வி அடைந்து விட்டார் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அந்த ஆத்மாவை பரிசுத்தப்படுத்துவதுதான் பொறுமையின் முக்கியத்துவமாக இருக்கின்றது. ஆகவே தான் ஒவ்வொரு மகான்களும் நீங்கள் உள்ள தூய்மையாக படுத்திக் கொள்ளுங்கள், பொறுமையும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி காட்டுகின்றார். ஒரு மகானிடம் கேட்கும்போது நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கிறாங்க. நான் நல்லா இருக்கிறேன்னா, அல்லாஹ் என்னை எப்படி ஆக்கினானோ அப்படிதான் இருக்க முடியும். ஆகவே நான் நல்லா இருக்கேன் என்று சொல்லவே சொல்லாருங்க. அல்லாஹ் என்னை எப்படி வைத்திருக்கின்றானோ அப்படி இருக்கேன் என்று அந்த மகான் சொல்லிட்டார். எப்படி வச்சிருக்காங்க அப்படி இருக்கு. அப்படிதான் வாழ்ந்தார்கள் மகான்கள். ஆகவே தான் மகான்களை அதிகம் சந்தியுங்கள், உங்களுக்கு பொறுமை ஏற்படும். முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அவர்கள், என்னுடைய சீடன் கிழக்கே அவனுடைய ஆடை விலகியிருந்தாலும் மேற்கே நான் இருந்தால் அதை அகற்றி விடுவேன், ஆடை சரி செய்து விடுவேன் என்று சொல்லி காட்டினார். இன்றைக்கு சகிப்புத்தன்மை இல்லாமல் கிண்டல் பண்ணுவோம். இவர் கிழக்க இருப்பாராம், மேற்க உள்ள தன்னுடைய சிஷியரை சரி பண்ணிடுவார். அப்படி அல்ல. இன்று விஞ்ஞானிகள் சந்திர மண்டலத்தில் ஆராய்ச்சி செய்யும் பொழுது அந்த உடைகள் ஏதாவது டேமேஜ் ஆனால் இங்கே கீழே இருந்தே பார்த்து சரி செய்யக்கூடிய காலகட்டத்தில் இருக்கின்றோம். விஞ்ஞானத்தை ஏற்றுக்கொண்ட மனம் விஞ்ஞானத்தை அவமதிக்கின்றது. இந்த சகிப்புத்தன்மை நமக்கு வரவில்லை. அந்த சகிப்புத்தன்மை வராததன் காரணமாகத்தான் இன்று உலகம் சின்ன பின்னமாக முஸ்லிம் சமுதாயத்தில் இன்று தமிழ்நாட்டில் கட்சிகள் கூட 72 கட்சிகள் பிரிந்து கிடக்கக்கூடிய சூழல். இவர்கிட்ட கேட்டால் அவர் கொள்கை சரியில்லை, அவர்கிட்ட கேட்டால் இவர் கொள்கை சரியில்லை என்று 72 பேரும் 72 விஷயங்களை சொல்லி பிரிந்து கொடுக்கின்றோம். காரணம், நம்மிடம் சகிப்புத்தன்மை என்று சாவி இல்லை. பூட்டை சரியாக துறக்க வேண்டும் என்றால், ஒற்றுமை என்ற பூட்டை சரியாக துறக்க வேண்டும் என்றால் சகிப்புத்தன்மை என்ற சாவி நம்மிடம் இல்லை. ஆகவே தான் இந்த அளவுக்கு பிரிந்து கிடக்கின்றோம் என்று இஸ்லாத்தின் வல்லுநர்கள் அழகான கோடிட்டு காட்டினார். ஆகவே அருமை பெரியார்களே, இந்த நாள் 16ஆம் தேதி வருகின்றது. சகிப்புத்தன்மையை நாம் 1500 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லிவிட்டோம். இவர்கள் 1995 சொல்லியிருக்காங்க. ஆனால் பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1500 ஆண்டுகளுக்கு முன்னால்
அப்படிப்பட்ட நாள் நம்முடைய நாள் 1500 நாடுகளுக்கு அப்பால் ஆகிவிட்டது. ஆகவே அப்படிப்பட்ட சகிப்புத்தன்மையோடு வாழ்வோமாக. யா அல்லாஹ், எங்களுக்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் மேலோங்கி எங்கள் சமுதாயத்தை ஒற்றுமையாக்கி, எங்கள் குடும்பத்தை ஒற்றுமையாக்கி, ஊரை ஒற்றுமையாக்கி நலமோடு வாழ வைப்பாயாக. வாஹர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் பில் குர்ஆனில் ஹக்கீம்.